மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரண் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடரலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது ஆதியோன் வள்ளுவன் நமக்கு படைத்தளித்த ஒரு வேதம். ஒரு செயலை செய்வதற்கு பல்வேறு முறை சிந்தித்து அதன் பிறகு அந்த செயலை செயலாற்ற முயலும் போது வருகின்ற எதிர்ப்புகள், தடைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதுதான் சிறந்தது என்பதை அடிப்படையாக கொண்டது இக்குறளின் பொருள். அப்படி ஆதியோன் வள்ளுவன் நமக்கு வகுத்தளித்த வழியிலே தமிழகத்து அரசியல் மக்களுக்கான அரசியலாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் நேசித்த திரையுலக பயணத்தையே நிறுத்தி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற மகத்தான எண்ணத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்தின் வாயிலாக 3 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவை பெற்ற தனிப்பெரும் தலைவராக இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தனி கட்சியாக தனித்து மக்களை சந்தித்து மாபெரும் ஆதரவை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் காவல் வீரனாக, தமிழக மக்களின் காவலராக செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர், மக்கள் விரும்பும் தளபதி அவர்களே, இந்த பேரவையிலே இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, மாமன்ற உறுப்பினர்களே, இந்த பேரவையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பிற்கு என்னை தேர்வு செய்த என் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதியவற்றையும் புதுமைகளையும் கற்பதிலே மாண்புமிகு மாணவன். எதிரெதிர் கொள்கைகள் கொண்டவர்களையும் மக்களின் நலனுக்காக ஒன்றிணைத்து குரலெழுப்பச் செய்யும் நண்பன். பெண்களின் காவலனாய், என்றும் தமிழ் மக்களுக்காக முதல் குரல் கொடுக்கும் தமிழனாய், அடுத்த தலைமுறையை சார்ந்த உலகமெங்கும் வாழும் ஜென்சி இளைஞர்களின் நாயகனாய், திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் மக்கள் பணி செய்வதிலும் இந்திய தேசத்திற்கு அல்ல, உலகமெங்கும் வாழும் அனைவருக்கும், குறிப்பாக ஜென்சி தலைமையினருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள். Ordinary people chase the success. The greatest of all time chase the mastery. சாதாரணமான மனிதர்கள் ஒரு வெற்றிக்காக ஓடுகிறார்கள். ஆனால் தலை சிறந்த தலைவர்கள் தான் தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய முந்தைய சாதனைகளை வென்றெடுப்பதற்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் சேவைகளிலும் இன்று நேற்றல்ல, 1/4 நூற்றாண்டு காலம் தாங்கள் படைத்திருக்கிற சாதனைகளும், அந்த சாதனைகளை முறியடிப்பதிலே தாங்களே போட்டியாளராக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு பெரும் பெருமை. அதற்கு சொந்தக்காரர்
தளபதி அவர்களே நீங்கள்தான். அதனால்தான் மக்கள் உங்களை தங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணுகிறார்கள். அவசர முடிவுகளை மேற்கொள்கின்ற தலைவன் தவறான முடிவுகளையே மேற்கொள்கிறான். பொறுமையான நிதானமான முடிவுகளை மேற்கொள்கின்றவர் ஒரு தலைவரே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அப்படி வரலாற்றை உருவாக்குகின்ற தலைவர்களில் நீங்கள் இன்றைக்கு முதன்மையானவர்களாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். புயலும் அலையும் திசை மாறி சென்றாலும் அதை முழுமையாக சமாளித்து தான் செலுத்த நினைக்கின்ற கப்பலை களத்தை இலக்கு நோக்கிய சிந்தனையில் செலுத்தி வென்பவரே சிறந்த கேப்டன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கட்டிலை ஆட்சி கப்பலை சிறப்பாக வழிநடத்துகின்ற கேப்டன் நீங்கள். அதே போல எதிரிகளால் சொல்லாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் எரியப்படுவது கல்லோ சொல்லோ அவற்றையே படிக்கட்டுகளாக்கி நீங்கள் வெற்றி மாளிகைகளை எழுப்பி வருகிறீர்கள். நெருக்கடியான பல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் அந்த நெருக்கடிகளிலும் சிந்தனையையே தன்னுடைய உரமாக்கி அமைதியையே ஆயுதமாக்கி அணுகுமுறையின் மூலம் வென்றெடுக்கிறீர்கள். ஒரு நாட்டின் மகத்துவம் அந்த நாட்டினுடைய வளங்களில் இல்லை, அந்த வளங்களை மக்களுக்கான செல்வமாக மாற்றுவதிலேதான் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பெரும் சாபக்கேடு ஊழல். அந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை, அந்த ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் சபை இங்கே நடக்குது. மாண்புமிகு உறுப்பினர் அந்த ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை முன்முயற்சியோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஊழலை ஒழிக்கின்ற பணியிலே ஆண்டாண்டு காலமாக முயன்றிருந்தாலும் முயற்சி செய்திருந்தாலும் முடியாத போதும் தற்போது 3 மாதங்களில் நீங்கள் ஊழலுக்கு மூடு விழா நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாடு. நம் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலத்தில் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு சவால்கள், அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கை நிலைநிறுத்தும் வகையிலே சட்டப்பேரவையிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அன்பு சகோதரர்கள் திரு மரிய வில்சம் அவர்களும் திரு வினோத் அவர்களும் பொது நிதிநிலை அறிக்கையையும் வேளாண்மை நிதிநிலை திருத்திய அறிக்கையையும் இந்த மாமன்றத்துக்கு கடந்த 2 நாட்களிலே வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வினோத் அவர்கள் மேற்கோள் காட்டியதை போல சட்டமன்றம் என்பதும் தமிழகத்து நிதிநிலை அறிக்கை என்பதும் சிதம்பர ரகசியங்களாக சாதாரண மக்களிடத்திலே இருந்து வந்த நிலை மாறி இன்றைக்கு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த புத்தகமாக இந்த பட்ஜெட் பேருரைகள் இருந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது. சிற்றரசாக இருந்த சோழ நாட்டை பேரரசாக உயர்த்த வித்திட்ட மாமன்னன் விஜயாலய சோழன். அந்த சோழன் சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னதாக அவரது அமைச்சரவை சகாக்களை எல்லாம் அழைத்து சிறந்த பேரரசை உருவாக்குவதற்கு தேவை சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான். அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு
தொழில் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும், பல்வேறு திட்டங்களை வருவாய் பெருக்கத்திற்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி செயல்படுத்தியதன் விளைவுதான் சோழ பேரரசு மாபெரும் வெற்றியை பெற்றது என்பது வரலாறு. அப்படி தமிழகத்தை ஆண்ட முப்பெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களின் மொத்த உருவமாய் இன்று வீற்றிருக்கின்ற மக்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு இலக்காக $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் இலட்சிய பயணத்திற்கான முன்னோட்டமான ஒரு நிதிநிலை அறிக்கையை, வேளாண் நிதிநிலை அறிக்கையை இங்கே படைத்தளிக்க எளியவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பள்ளி மாணவர்களை, இளம் தலைமுறையினரை பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முதலில் சைக்கிள் திட்டம். இந்த சைக்கிள் திட்டத்திற்கு நிதி எப்போதுமே ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதன் பயனை தான் பார்க்கணும். அந்த பயனிற்காக செலவிடப்படும் தொகை, அதற்காக நாம் பெறும் கடன் எல்லாம் சமூக நல திட்டங்களில் தான் வருகிறது என்று மதிப்பிற்குரிய அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதை போலத்தான் வழங்கப்படுகின்ற சைக்கிள் என்பது வழங்கப்பட்ட பிறகு, பெற்ற பிறகு அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை மறு சுழற்சியில திரும்ப போய் நம்ம ரீவைண்டிங் பண்ணி அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற ஒரு நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 3000 மதிப்பிலான சைக்கிளை கொடுப்பதற்கு பதிலாக 8000 வரையிலான ஒரு மதிப்புள்ள சைக்கிளை பாதுகாப்பு கவசத்தோட, வாட்டர் பாட்டிலோட வழங்குகின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு முதலமைச்சர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது, இந்த அண்ணன் தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால அந்த சைக்கிள் திட்டத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு தாயின் கருவறையிலே பிறக்கிறது. அந்த தாயின் கருவறையிலே இருக்கிற சேய் செம்மையோடு வளர வேண்டும். அடிப்படையிலே அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். அந்த போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. அதற்காக தான் தாய் கேர் என்கிற திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் தற்போது நமது அரசு சுமார் மிக சிறப்பான திட்டத்தை வழங்கி இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம், இந்த விளையாட்டு திட்டம் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, பெருகிவிட்ட அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கென்று இன்றைக்கு முழு தேவைகளை கருத்தில் கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், அது 50 கோடி ரூபாயில வழங்கப்படும் என்று அடுத்த தலைமுறைகளை சீர்மைப்படுத்துவதற்கு, செழுமைப்படுத்துவதற்காக விளையாட்டிலே கவனம் செலுத்தும் பொழுது கவனச்சிதைவு இல்லாமல் தங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்கு சிறப்பான திட்டம். அதை போலவே தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், உண்மையிலேயே இன்றைக்கு தங்க விலை ஏறி இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நகைகள் போட்டு பார்க்கறதுல 2 நிமிஷம் நகைகள் போட்டு பார்க்கறதுல ஒவ்வொரு தாய்க்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள்
இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இந்த தங்க மோதிரத்தை போடும் பொழுது அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தைன்னு பேருபடுது. அந்த குழந்தையின் தாய் அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா, நாம குண்டுமணி தங்கம் வாங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் பொழுது பிறந்த உடனே இந்த குழந்தை ஒரு தங்க மோதிரத்தை வாங்கி கொண்டு பிறக்குது என்று ஊர்ல பேசக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க எண்ணற்ற பல திட்டங்கள், இது அனைத்திற்கும் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, போதிய நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு இன்றைக்கு பேசுகின்ற நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கும் இந்த நிதி ஆதாரங்களை வருவாயை பெருக்குவதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டியதற்கான ஆகப்பூர்வ சிறந்த ஏற்பாடுகளை நம்ம அரசு ஒரு குழு அமைத்து செய்ய போகுது. அதே போல இந்த ஆட்சி கசிவு ஆட்சி என்று சகோதரர்கள் இங்கே வெளிப்படுத்தினாங்க. இது கசிவு ஆட்சி இல்ல, அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருவாய்களை கசிய விட்டதை தடுத்த ஆட்சி அண்ணன் தளபதியின் ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு அண்ணன் தளபதி மக்களின் முதல்வர் அவர்களின் ஆட்சி. அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்வோம் என்று எடுத்த முடிவை சகோதரர்கள் நாம எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகாவிடம் மண்டியிடுவதற்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு பேரு மண்டியிடுவது அல்ல, சண்டித்தனம் செய்யாமல் சாதனை படைப்பதற்கு சமூக தீர்வுக்கும் முயலணும். அதுதான் அது முதலமைச்சரின் முயற்சி. அதே போல சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான அர்ப்பணிப்புணர்வோடு மிக சிறப்பாக இந்த ஆட்சியை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்து தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மக்களின் மனங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு தமிழகமே விஜய் அண்ணா விஜய் அண்ணா என்று மறுபடியும் ஒரு அண்ணாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணா தந்த மறுமலர்ச்சி ஆட்சியை, அண்ணா தந்த புத்துணர்வு ஆட்சியை, அண்ணா விரும்பிய ஆட்சியை, அண்ணா அவர்கள் அடித்தளத்து மக்களுக்காக உருவாக்கிய ஆட்சியை தொடர்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்ற விஜய் அண்ணா அவர்களே, உங்களைத்தான் இந்த தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது, உங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நல்லாட்சியிலே தமிழகம் சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டும் மாநிலமாக பேசப்படும். அந்த இந்தியாவிற்கே பேசப்படக்கூடிய நேரத்திலே உலக அரசியலே உங்களை உற்றுநோக்கும் என்பதை சொல்லி இந்த பேரவையிலே எனக்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் எனது தொகுதியின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பேரவை தலைவர்களுக்கு வழங்குகிறேன். 10-15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனது தஞ்சை மாவட்டத்திற்கே நாங்கள் 2 பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே தஞ்சை மாவட்டத்திற்கு நிரம்ப செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களை தீட்டி தர வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு எங்கள் மண்ணின் மைந்தர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பெயரில் தமது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை போல இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்த இந்த பட்ஜெட்டில் அதை கொண்டு வந்து செயல்படுத்திய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்ணின் மைந்தனாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினருக்கு